ஹாய் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க வீட்ல எல்லாரும் நலமா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் ஒரு பக்கமா ஓரம் ஒதுக்கிட்டு, ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுங்க. நல்லத நினைங்க, நல்லதே நடக்கும். சரிங்களா? இப்போ நான் இன்னைக்கு யார பத்தி பேச போறேன்னா, வினோத் சீதா. அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள பற்றி இன்னைக்கு ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வந்து அவங்க நல்லா ஒரு வீடியோவாக போடுவாங்க. எல்லாரும் ஃபேமிலியாக சேர்ந்து நல்ல ஒரு வீடியோவாக போடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போது இந்த நிலமையில வந்து அவங்க இருக்காங்க. அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அப்போ, இப்போ வந்து அவங்க கடவுள் வந்து அவங்கள இப்போ நல்லா வச்சுன்னு இருக்காங்க. அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப கண்ணியமாக வீடியோ போடக்கூடிய ஒரு ஃபேமிலி. நிறைய பேருக்கு பிடிக்கும் அவங்கள. 50 50 லட்சம் சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி வந்து அவங்கள பிடிச்சி அவங்க வீடியோங்கள்லாம் பார்க்குறாங்க. எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானும் வந்து கொஞ்ச நாளாக தான் அவங்களோட வீடியோவெல்லாம் பார்க்குறேன். தொடர்ந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கும் வந்து அவங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கு 2 ஆம்பளை குழந்தைங்களும் இருக்காங்க. திவி, நிவின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த குட்டி குழந்தைங்களும் ரொம்ப 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 பிடிக்கும். குட்டி குழந்த ரொம்ப ரசித்து நான் பார்ப்பேன் வீடியோவெல்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் வந்து சீதா அவங்களும் வந்து ரொம்ப நல்ல குணமான பொண்ணு. வினோத் அந்த தம்பி வந்து ரொம்ப நல்ல ஒரு கேரக்டரு. வீட்டில் இருக்கிற அம்மா, அப்பா, அவங்க தம்பி எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டரு. ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். கஷ்டத்தெல்லாம் அவங்க கடந்து வந்து இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்காங்க. இருக்கட்டும். அவங்க யூடியூப்க்கு வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத கொஞ்சமாக நான் வந்து அவங்க வீடியோவெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன் இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க? அவங்க போட்டதெல்லாம் நீங்கள் வந்து ஏன் வந்து இங்கே உக்காந்துங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் உடனே இதுதான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உடஞ்சி போய் அதே இடத்துல உக்காந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் மோட்டிவேஷனாக கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் போயிட்டு கூட அவங்க வீடியோங்கள்லாம் வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக கூட இருக்கும் அவங்களோட வீடியோக்கள் எல்லாம். ஓ, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்களா, அப்போ நம்ம கஷ்டமெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து முன்னேறத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு உதவியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து வினோத் வந்து ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறப்போ வந்து ஒரு எனக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க வீடெல்லாம் வந்து இடிச்சிட்டாங்க. அவங்க வீடியோ வந்து நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப பழைய வீடியோலலாம் ரொம்ப ரொம்ப கேட்குறப்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அந்த வீடியோ நானே நிறைய ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருப்பேன் நான். அப்போ வந்து அவங்க வீடெல்லாம் வந்து இடிச்சிருக்கிற சூழ்நிலை வந்திருக்கு. அப்போ வந்து அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் சரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லலைனாலும் பரவாயில்ல. ஆனால் அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை வந்து சிரித்து இன்னும் 2 அவங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுத்துருக்குற மாதிரி செஞ்சுருக்காங்க. அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அந்த வினோத் தம்பி அதுக்கப்புறமா அவர் வந்து கொஞ்சம் சிங்கப்பூர் அந்த ஊருக்கு போயிட்டு எப்படியோ காசுங்கெல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் எடுத்துங்க கட்டி சிங்கப்பூர் போயிருக்காரு. போயிட்டு இதை விட அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து படாத கஷ்டம். அங்கே எத்தனையோ வேலைங்க, கடினமான வேலைங்கள்லாம் செஞ்சுருக்காரு.
அப்படியெல்லாம் செஞ்சு திரும்ப வந்திருக்காரு இந்த ஊருக்கு. அதே போல் வந்து நீங்கள் சீதாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க வந்து படிச்சிருக்காங்க, நல்லாவும் ஓரளவுக்கு படிச்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கையிலையும் வந்து இதே போல் தான் கொஞ்சம் வீடுங்கள்லாம் அவங்களதெல்லாம் எரிச்சிருக்காங்க, இவங்களதாவது இடிச்சிருக்காங்க, அவங்களதெல்லாம் எரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இவங்க லைஃப்லேயும் அவங்க லைஃப்லேயும் பயங்கர கஷ்டங்கள்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே சீதா வினோத் வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஊர் வந்து சீர்காழி. அந்த ஊர் நான் ஃபிலிம்லலாம் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஊர். இப்போ வந்து எல்லா கஷ்டங்கள் எல்லாம் மறந்து அவங்க கடினமாக உழைச்சி யூடியூப் மூலிமா அவங்களே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் யூடியூப் மூலிமா சம்பாரித்து இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கோம், எங்கள் கடனெல்லாம் அடைச்சிருக்கோம், வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அவங்க நல்லா இருக்காங்க. ஒரு கிராமம்தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் அவங்க ஹோம் டூருங்கெல்லாம் பார்த்தா அவங்க வீட்டுக்கே போயிடலாம் போல் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டை சுற்றி நல்லா வந்து காற்று பச்சை பசேர்னு வந்து இப்போ புது வீட்டில் வந்து மரங்கள்லாம் நல்லா வச்சுருக்காங்க. குளுன்னு காற்று. அப்புறம் ஒரு அந்த தோட்டத்து சைடு மாதிரி ஒரு வீடு ஒன்று இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க அந்த அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க வீடு. என்னை பொறுத்தவரையிலையும் வீடுங்கிறது வந்து மாளிகை அந்த மாதிரி இருக்கணுன்றதில்ல, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீடு கட்டி சந்தோஷமாக இருக்கிறதும் வீடு தான் இல்லையா? அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக சீட் வீடு தான் அவங்க வீடு. சீட் வீடு தான் அவங்க வீடு. ரொம்ப நல்லா சுற்றியெல்லாம் அழகாக மரங்க வச்சு அங்கே கத்திரிக்காய் செடி, தோட்டங்க இந்த மாதிரியெல்லாம் வச்சு அவங்க இப்போது நல்ல நிலைமையில் இருக்காங்க. இதே போல் நிறைய பேர் வந்து யூடியூப் மூலிமா அவங்க அதை கஷ்டப்பட்டு யூடியூப்பில் சம்பாரித்து அவங்க ஒரு நிலைமைக்கு இப்போ வந்து இருக்காங்க. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததும் உங்களுக்கு யார் பற்றியாவது வீடியோ அப்லோட் பண்ணணும், பேசணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நல்லா அவங்க யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறாங்க. முதல்லலாம் வந்து நிறைய வீடியோ போடுவாங்க, இப்போல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக வீடியோ தான் அவங்க போடுறாங்க. சின்ன குழந்தை இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சுக்கின்னு அவங்க செய்யணும். அவங்க வீடியோ போய் பாருங்கள், அவங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க, என்னோடய சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்கள பற்றி மோட்டிவேஷனாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யார் பற்றியாவது பேசி வீடியோ போடணும் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், போடுறேன். இவங்களுக்கு வந்து வினோத் சீதா மாதம் வந்து சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் கணக்கு போட்ட பிரகாரம் அவங்களுக்கு வந்து 2க்குள்ளே 1,00,000க்கு மேல் தான் அவங்களுக்கு சம்பளம் வருது. ஷார்ட்ஸ்க்கெலாம் நல்லா வியூஸ் போகுது. வீடியோ வந்து போடுறாங்க, ஒரு நாளைக்கு போடுறாங்க, 2 நாள் விட்டு ஒரு நாள் போடுறாங்க, அப்படி போடுறாங்க. வீடியோ வந்து ஓரளவுக்கு போகுது, 1,00,000க்கு மேலே போயிடுது எப்படியும். ஆனால் ஷார்ட்ஸ் வந்து நல்லா போகுது அவங்களது. அதனால் அவங்களுக்கு 2,00,000க்குள்ளே தான் இருக்கும் அவங்களது கண்டிப்பாக. நான் என்ன குறைச்சி தான் சொல்லுவேன், யாருக்கும் அதிகப்படியாக சொல்ல மாட்டேன். நான் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி பார்த்ததில் அவங்களது வந்து வினோத் சீதாவோட மாத வருமானம் வந்து 1,50,000 லட்சம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.